அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று முஹர்ரம் பிறை 1 ஹிஜ்ரி ஆண்டு 1447. இன்று மஆல் ஹிஜ்ரா, அதாவது இஸ்லாமிய புத்தாண்டு. அதனை முன்னிட்டு ஹிஜ்ரத் என்ற தலைப்பில் இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது. நேயர்கள் யாவருக்கும் இனிய ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துகள். இவ்வினிய நிகழ்ச்சியினை மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அன்-நஹ்ல் வசனம் 41 மற்றும் 42 துவக்கம் செய்வோம். வாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இரண்டோடு துவக்கம் செய்வோம். வாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ظுலிமு லனுபவ்விஅன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனஹ் வலஅஜ்ருல் ஆখিরাতি அக்பர் லவ் கானூ யஅலமூன். கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் எவர்கள் அல்லாஹுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத்து சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களேயானால் மறுமையிலுள்ள நற்கூலி இதைவிட மிகவும் பெரிது. அல்லதீன ஸபரு அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இவர்கள்தாம் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொண்டு தம் இறைவன் மீது முற்றிலும் சார்ந்து முழு நம்பிக்கை வைப்பவர்கள். ஸதகல்லாஹுல் அஸீம். அருள் பொங்கும் ஆஷுராவின் மாதமே, இனிதாய் பிறந்ததே முஹர்ரம் மாதமே. அருள் பொங்கும் ஆஷுராவின் மாதமே, இனிதாய் பிறந்ததே முஹர்ரம் மாதமே. அற்புதங்கள் நிறைந்த இந்த மாதமே, வருகவே வளத்தை தருகவே. நேர்களே, இஸ்லாமிய நாட்காட்டி ஹிஜ்ரி ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியாகும். முஹர்ரம் என்பது இதனுடைய முதல் மாதமாகும். இதைத் தொடர்ந்து சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமதான், ஷவ்வால், ஜுல்கதா, ஜுல்ஹஜ் ஆகிய 12 மாதங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் புதிய பிறை தோன்றும் போது தொடங்குகிறது. ஆகையால் மாதம் ஒன்றுக்கு 29 அல்லது 30 நாட்கள் மட்டுமே இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின்படி அமைகிறது. சரி, இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு எப்படி தொடங்கியது? அதன் பின்னணி என்ன? அறிவோம் வாரீர் உஸ்தாஸ் சயீத் இப்ராஹிம் அவர்களின் விளக்கத்தின் மூலமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிந்த பிறகு ஹிஜ்ரி 16 தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பிரச்சனைகள் எழுகிறது. இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வருடக்கணக்கு வேண்டும் என்ற தேவையும் ஏற்படுகிறது. எனவே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு குறிப்பில் ஷாபான் என்று எழுதியிருந்தார்கள். பின்னால் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அது எந்த ஷாபான், கடந்த வருட ஷாபானா அல்லது இப்போது இருக்கிற இந்த வருட ஷாபானா என்று தெரியாமல் குழம்பினார்கள். மேலும் தேதி வருட குறிப்பு இல்லாமல் கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கடிதங்களில் நீங்கள் எங்களுக்கு போடுகின்ற உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியவில்லை, புரியாமல் குழம்புகிறோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு புகார்கள் வந்தன. குறிப்பாக அபு மூசா அல் அஷ்ஆரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதன் பிறகுதான் இஸ்லாத்திற்கென்று ஒரு தேதி குறிப்பு வேண்டும் என்று அதன் அவசியத்தை உணர்ந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிலிருந்து இஸ்லாமிய வருடத்தை நாம் கணக்கிடலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். ரோமர்களின் ஆண்டுப்படி போகலாமா? வேண்டாம், அது மிகவும் பழமையானது. சரி, பாரசீகர்களின் ஆண்டு, அதுவும் வேண்டாம், அதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது. யானை ஆண்டு, அது ஆபிரகாமின் யானைப்படை துவம்சம் செய்யப்பட்டது. அதிலிருந்து ஆலோசனைகளிலே 4 கருத்துக்கள் முக்கியமாக முன்வைத்து பேசப்பட்டன. 1, நபி அவர்களுடைய பிறப்பு. 2, நபி அவர்கள் நபி ஆன வருடம். 3, நபி அவர்களின் ஹிஜ்ரத். 4, நபி அவர்களின் மரணம். இதில் பிறந்த வருடமும் நபியான வருடமும் சர்ச்சை செய்யப்பட்டன.
அதனால் கைவிடப்பட்டன. நபி அவர்கள் மரணித்த வருடத்திலிருந்து தொடங்கினால் முஸ்லிம்கள் எல்லோரையும் அது கவலையில் ஆழ்த்திவிடும். ஹிஜ்ரத் செய்த வருடமே பொருத்தம் என்று இறுதியிலே முடிவானது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நம்முடைய வரலாறு எப்போதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொன்னார்கள், இணை வைப்பவர்களின் பூமியை விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வெளியேறினார்களோ அப்போது இருந்து என்று சொன்னார்கள். அதாவது ஹிஜ்ரத்திலிருந்து என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவை அறிவித்தார். மக்காவை விட்டு வெளியேறி மதீனா வந்ததிலிருந்து ஆண்டை தொடங்கலாம், அதுதான் ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தது ரபியுல் அவ்வல் மாதம் தான். அப்படி என்றால் அதுதான் முதல் மாதமா புதிய முடிவு வெளியானது? பிறகு நபி அவர்கள் மதீனா வந்தது ரபியுல் அவ்வல் தான், ஆனால் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய யோசனை துல்ஹஜ் மாதத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது. அதற்கு அடுத்த மாதம் முஹர்ரம் மாதம். மதீனாவாசிகள் தீர்க்கமான முறையில் அவர்கள் இஸ்லாத்தினுடைய பணியில் இறங்கிய மாதம். எனவே ஹிஜ்ரத் அதிலிருந்து தொடங்கப்பட்டது. முதல் மாதம் முஹர்ரமாக தொடங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் என்பது எல்லோருடைய ஏகோபித்த முடிவு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விருப்பமாகவும் அது ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த ஹிஜ்ரத்தை வைத்தே இஸ்லாமிய ஆண்டை கணக்கிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இன்று வரை அது நடைமுறையில் இருந்து வருகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு, இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய நிகழ்வு, அதுதான் ஹிஜ்ரத். கஷ்டங்களும் சோதனைகளும் தியாகங்களும் நிறைந்த நிகழ்வு மட்டுமல்ல, பல்வேறு சாதனைகளையும் வெற்றிகளையும் பதிவு செய்த நிகழ்வு இந்த ஹிஜ்ரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஏற்று இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்த அந்த நேரத்தில் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்தது இந்த ஹிஜ்ரத் தான். ஈமானிய ஒளி தோன்றியது மக்காவில், ஆனால் அது சுடர்விட ஆரம்பித்து பிரகாசம் அடைய காரணமாக அமைந்தது இந்த ஹிஜ்ரத். இப்படித்தான் ஹிஜ்ரத் முறை ஆரம்பமானது. ஆக நேர்களே, ஹிஜ்ரி ஆண்டின் தொடக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஹிஜ்ரா அல்லது ஹிஜ்ரத் என்பது இறைவனுடைய மார்க்கத்தை பூரணமாக பின்பற்ற நெருக்கடி தரும் ஓர் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்வதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் பல இன்னல்களுக்கு இடையே மக்காவில் ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அவர்களை கொல்ல குறைஷிகள் திட்டம் தீட்டினார்கள். இதனால் இறைவன் கட்டளையை ஏற்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடு இரவாக தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மக்காவை விட்டு மதீனா நகரை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த பயணத்தின் சரிதியை சுருக்கமாக மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் கூறுகிறார்கள். மக்கத்து குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில் ஒரு முடிவை அபூ ஜஹில் எடுத்து சொன்னான். மக்காவில் வாழக்கூடிய அனைத்து குடும்பத்தார்களும் ஒன்று சேர்ந்து முஹம்மதுடைய வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்து அழித்து விடுவோம் என்று ஆலோசனை கூறியதின் அடிப்படையில் முஹம்மது நபியை கொலை செய்வதற்காக வேண்டி தயாராக ஆனார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய வீட்டுக்கு வரச் சொல்கிறார்கள். இரவு நேரமாக ஆகிவிடுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாங்கள் படுத்திருந்த இடத்திலே படுக்க வைத்தார்கள். அவர்களிடத்திலே சில பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு இதை செய்துவிட்டு நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாரான பொழுது வீட்டை சுற்றி எப்பொழுது முஹம்மது வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ அப்பொழுது அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று ஆயுதங்களோடு தயாராக இருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வெளியேறக்கூடிய சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவா, எனக்கு பாதுகாப்பை தருவாயாக என்று துஆ செய்துவிட்டு ஒரு பிடி மண்ணை எடுத்து அங்கே நின்ற மக்கத்து காஃபிர்களின் மீது நபி அவர்கள் தூவினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பார்வையில் இருந்து நபி அவர்களை மறைத்து விட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே, உங்களுடைய விரோதிகளின் மீது மண்ணை எரிந்த பொழுது அதை நீங்கள் எரியவில்லை, என்றாலும் அல்லாஹுதான் அதை எரிந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மண்ணை எரிந்துவிட்டு நபி அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறி நேராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரவு நேரத்தில் கதவை திறந்து விட்டார்கள். நபி அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அபூபக்கர் அவர்களே, உடனே நீங்கள் கதவை திறந்து விட்டீர்களே என்று நபி அவர்கள் கேட்ட பொழுது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று
என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களோ அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டிலே காத்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் தாங்கவில்லை. அபூபக்கர் அவர்களும் நபி அவர்களும் அங்கிருந்து சௌர் குகைக்கு நடந்து செல்கிறார்கள். அந்த சௌர் என்ற குகையில் 3 நாள் அங்கே தங்குகிறார்கள். குறைஷிகள் மறுநாள் காலை பொழுதில் நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லையே என்று சந்தேகம் வந்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்கிறார்கள். அலி அவர்கள் அங்கே படுத்திருக்கிறார்கள். எங்கே முஹம்மது என்று கேட்டு எனக்கு தெரியாது என்று அலி அவர்கள் சொன்னதை பார்த்து ஆத்திரம் அடைந்தவர்களாக முஹம்மது தப்பிவிட்டார், எப்படியாவது அவரை பிடித்து கொலை செய்துவிட வேண்டும் என்று துடித்தார்கள். அபூ ஜஹில் யார் முஹம்மதையும் அபூபக்கரையும் உயிரோடு அல்லது கொலை செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 200 ஒட்டகங்கள் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்று அறிவித்தான். அனைத்து மக்கத்து காஃபிர்களும் நபியை கடுமையான முறையிலே தேடி பல இடங்களுக்கு அலைகிறார்கள். அதில் சுராக்கா அப்படியாவது அந்த பரிசை பெற்றுவிட வேண்டும் என்ற ஆவலோடு கடுமையான முறையிலே அவரும் தேடிச் செல்கிறார். நபி அவர்கள் தங்கியிருந்த அந்த சௌர் குகைக்கு அருகாமையிலே சில காஃபியர்கள் அங்கே வந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று கூறினார்கள். அந்த சௌர் குகையை சுற்றி சிலந்தி வலைகளை கட்டியது. அந்த சிலந்தி வலைகளை மக்கத்து காஃபிர்கள் பார்த்தார்கள். இதில் முஹம்மது அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். குனிந்து கீழே பார்த்தால் முஹம்மதையும் அபூபக்கரையும் பார்த்து விட முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை கீழே குனிந்து பார்க்க விடாத அளவிற்கு அவர்களுடைய எண்ணங்களை திசை திருப்பி பாதுகாத்துக் கொண்டான். 3 நாட்கள் கழித்த பிறகு சௌர் குகையில் இருந்து மதீனாவை நோக்கி அபூபக்கர் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களுடைய அடிமை ஒருவரும் கிளம்பி செல்கிறார்கள். மணலில் நடந்து இருளை கடந்து மதீனம் புகுந்த நபியே, மணலில் நடந்து இருளை கடந்து மதீனம் புகுந்த நபியே, அன்சாரி தோழர்கள் யாவரும் அடைக்கலம் தந்த போதிலே, அன்சாரி தோழர்கள் யாவரும் அடைக்கலம் தந்த போதிலே, உறவில் நிறைந்து உணவில் பகிர்ந்து உரிமை கொண்ட ரசூலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையில் இருந்து கரடுமுரடான பாதைகளில் பயணம் செய்கிறார்கள். எப்படியாவது நபியை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற வெறியோடு சுராக்கத் இப்னு மாலிக் என்பவர் தேடி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்கள் குர்ஆன் ஓதியவர்களாக அந்த இடத்திலே நடந்து செல்கிறார்கள். இதை பார்த்த சுராக்கா வேகமாக நபி அவர்களை தாக்க முற்பட்ட பொழுது சுராக்காவுடைய குதிரையின் 2 கால்களும் முட்டு வரை பூமிக்கு உள்ளே இழுத்துக் கொண்டது. குதிரை நடக்க முடியாமல் தடுமாறியது. சிறிது நேரம் கழித்து குதிரையுடைய அந்த கால்கள் வெளியே வந்தது. மீண்டும் எப்படியாவது முஹம்மதை பிடித்துவிட வேண்டும் என்று அவன் ஆவல் கொண்ட பொழுது மீண்டும் குதிரையுடைய அந்த 2 கால்களை பூமி உள்வாங்கிக் கொண்டது. இதனால் அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுராக்கா இவர் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து, நபியே எனக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்தால்தான் நான் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியும் என்று நபியிடத்திலே கூறினேன். நபி அவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் காரணமாக என்னுடைய குதிரையின் கால்கள் பூமியிலிருந்து வெளியே வந்தது. அவர்களை பார்த்து நான் கேட்டேன், நபியே உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், என் பக்கம் யாரும் வராமல் அவர்களை திருப்பிவிடக்கூடிய அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கொள். சுராக்கா சொன்னார், நான் அப்படி செய்கிறேன், என்னுடைய பாதுகாப்பிற்கு நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள் என்று நபி
நபியிடத்திலே கேட்டேன். நபி அவர்கள் சரி என்று எனக்கு எழுத்து வடிவில் ஒரு பாதுகாப்பை தந்தார்கள். நான் அங்கிருந்து திரும்பிச் சென்றேன் என்பதாக சுராக்கா சொல்லி காண்பிக்கிறார். இந்த சுராக்காவுடைய அந்த துன்பத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி நபி அவர்கள் நல்ல முறையில் பயணத்தை தொடர்ந்தார்கள். பயணம் என்றவுடன் தற்கால பயணம் போல் இருக்கும் என எண்ணிவிட்டீர்களோ? அதுதான் இல்லை. பல இன்னல்களும் எல்லையில்லா தொல்லைகளும் உயிருக்கே உத்தரவாதம் இல்லா கடுஞ்சிரமங்களையும் கடந்து மதினாவை வந்தடைந்தார்களே, அங்கு நிலை என்ன, வரவேற்பு எப்படி இருந்தது, ஏற்பாடுகள், அடுத்த கட்ட திட்டங்கள், இது பற்றி விவரிக்கின்றார் மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசிர் சிராஜி அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்தபோது மதினா நகரத்தின் அத்துணை ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் மதினாவின் எல்லையிலே நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் மாலை பாடி வரவேற்பு கொடுத்தார்கள். தொலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா ஐயுஹல் மப்ஊஸ் ஃபீனா ஜிஅத பில் அம்ரில் முத்வா ஜிஅத ஷர்ரஃப்தல் மதீனா மர்ஹபன் யா கைர தா. எங்கள் மீது முழு நிலவு உதித்திருக்கிறது. நாங்கள் எங்களுக்காக அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. எங்களின் பால் தூதராக அனுப்பப்பட்டவரே, வழிபடக்கூடிய மிகப்பெரிய காரியத்தையும் தீனையும் எங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். நீங்கள் வந்ததால் மதீனா சிறப்படைந்திருக்கிறது. அழகிய அழைப்பாளரே, உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று கவிதைகளை பாடி வரவேற்பு கொடுத்தார்கள். இந்த பயணத்திலே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆற்றிய பங்கு அளப்பரிய பங்கு. முஸஅப் இப்னு உமைர் என்கிற இளைஞரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிகப்பெரிய காரணம், ஒரு 2 நிமிடம் பேசிவிட்டால் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு எந்த மனிதரும் இணக்கமாகி விடுவார்கள். இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொண்ட 2வது நிமிடத்தில் யாராக இருந்தாலும் முஸ்லிமாகி விடுவார்கள். அவ்வளவு புத்திசாலித்தனமும் பேச்சு சாதுரியமும் திறமையும் நிறைந்த இளைஞர், 25 வயது இளைஞர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அக்கபத்து சாலிசா 3வது உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற அந்த தருணத்திலே 75 ஆண்களோடு முஸ்லிமாக்கி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து உடன்படிக்கை செய்தார்கள். அந்த 75 நபர்கள் தான் காலப்போக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த போது மதீனா நகர் முழுவதையும் முஸ்லிம்களாக மாற்றி இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1500 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே எந்த விதமான அதிகாரம் இல்லை, அரசியல் பலம் இல்லை, படை பலம் இல்லை. ஆனால் மதீனா மண் அத்துணையும் நபிகளாருக்கும் முஸ்லிம்களுக்கும் தளம் அமைத்து கொடுத்தது. மதீனாவை யஸ்ரிப் என்கிற நகரத்தின் பெயரை மாற்றி மதீனத்துன் நபவி என்று மாற்றினார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பிரிவுகளாக சண்டை போட்ட ஒரு சமுதாயத்தை அன்சாரிகள் என்கிற ஒரு சகோதரத்துவ சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். காலம் காலமாய் யூதர்களிடத்திலே அடிமையாக வாழ்ந்தவர்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்றினார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். மதீனாவை சுற்றி இருக்கிற அத்துணை அரபு கோத்திரத்தாரோடு சமாதான ஒப்பந்தம் செய்தார்கள். பள்ளிவாசலை நிறுவினார்கள், ஜுமாவை ஏற்படுத்தினார்கள், பாங்கொலியை ஏற்படுத்தினார்கள். பள்ளிவாசலை பாராளுமன்றமாக, நீதிமன்றமாக, சேவையாற்றும் மையமாக, அத்துணை துறைகளை சார்ந்த ஒரு தளமாக மஸ்ஜிது நபவியை மாற்றினார்கள். ஆன்மீக புரட்சியின் மூலம்
பல நற்பண்புகளை ஏற்படுத்தினார்கள். தற்காப்பு போர்கள் புரிந்து தனது சமூகத்திற்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை கடல் தாண்டி தேசம் தாண்டி பரவுவதற்கு வழிவகை செய்தார்கள். வட்டி, மது, தீண்டாமை போன்ற அனாச்சாரங்களை ஒழித்து ஜக்காத், ஹஜ் என்கிற கடமைகளை விதியாக்கி ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பை ஏற்படுத்திய பயணம்தான் ஹிஜ்ரத் பயணம். நேர்களே, தனது கொள்கை பிரச்சார பணியில் அடுத்த கட்டங்களை அடைவதற்காகவே நபி அவர்கள் இத்தகைய ஒரு பயணத்தை திட்டமிட்டார்கள். அதற்கான சிறந்ததொரு ஏற்பாடுகளையும் மதீனா செல்வதற்கு முன்னதாகவே அவர்கள் திட்டமிட்டதோடு மட்டுமல்லாமல் தனது பயணத்தின் திட்டங்களையும் நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய பிரதிபலனாக மதீனத்து மக்களின் அமோக வரவேற்பு இஸ்லாம் மேலும் செழித்து வளர பேருதவியாக அமைந்தது. நாமும் ஹிஜ்ரா என்ற புத்தாண்டை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்க வேண்டும்? இதனை பற்றி நமக்கு விவரிக்கின்றார் மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள். பொதுவாக நம்ம இஸ்லாத்துல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு நிகழ்வாகட்டும் இறைவனை துதிப்பது கொண்டும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு பண்ணுவது கொண்டும் அந்த நிகழ்வை துவக்க வேண்டும், அதனை முடிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடாக இருக்கு. வீணான வேடிக்கைகளிலேயோ பாடல்களிலேயோ ஆடல்களிலேயோ நாம் எந்த ஒரு நிகழ்வையும் துவக்க கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு புத்தாண்டு வந்திருக்கு. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையோடு இந்த புத்தாண்டை நாம் வரவேற்க வேண்டும். எப்படி பிரார்த்தனை செய்யணும்? அந்த பிரார்த்தனையையும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம அன்த அபதியுல் கதீமுல் அவ்வலு வ அலா ஃபத்லிகல் அதீமி வ ஜூதிகல் முஅவ்வலி வ ஹாதா ஆமுன் ஜதீதுன் قد اقبل علينا نسألك الاسمة فيه من الشيطان الرجيم واوليائه وجنوده والعون على هذه النفس الامارة بالسوء والاشتغال بما يقربني اليك زلفا يا ذا الجلال والاكرام برحمتك يا ارحم الراحمين. புத்தாண்டு அன்னைக்கு இந்த துஆவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றது, வருடம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. இந்த பிரார்த்தனையுடைய பொருள் என்னன்னு சொன்னா, முதல்ல எடுத்த உடனே நம்ம அல்லாஹ்வை புகழ்றோம். யா அல்லாஹ் என்றும் நீ நீடித்து நிலையாக இருக்கக்கூடியவன் யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் யா அல்லாஹ் இப்ப புது வருடம் எங்களுக்கு வந்திருக்கின்றது, இந்த வருடம் முழுவதும் யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பை நாங்கள் கேட்கின்றோம், எந்த விதமான ஆபத்துகளும் நோய் நொடிகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் வராம எங்களை யா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி முதல்ல அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். அதே மாதிரி நமக்கு எந்த நேரத்திலயுமே வழிகேட்டுல தள்ளக்கூடிய ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தை விட்டும் ஷைத்தானுடைய அந்த தீங்குகளை விட்டும் யா அல்லாஹ் உங்ககிட்ட நான் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லிட்டு இதனுடைய தொடர்ச்சியில நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் உன்னை நெருங்குவதற்குரிய நல்ல அமல் செய்வதற்குரிய உபகாரத்தை உதவியை இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி வருடத்துடைய துவக்கத்துடைய இந்த நாள்லயே நம்ம அல்லாஹ்ட்ட இப்படி துஆ கேட்டோம் சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிரும். இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகும்படியான அமல்களையே நம்ம செய்வோம். அதனாலதான் இந்த துஆவை நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. அது அல்லாம வேற கேளிக்கைகள்ல வேற காரியங்கள்ல ஈடுபட்டு புத்தாண்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, வரவேற்க கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது வதரில்லதீன தஹது தீனஹும் லஹ்வன் வ லஇபன் வ கர்ரத்துஹுமுல் ஹயாத்தித் துன்யா, யார் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுடைய தீனை கேளிக்கையாக எடுத்துக்கொண்டார்களோ விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்களோ அந்த மக்களை பார்க்காதீங்க, நீங்கள் அவங்கள விட்டுருங்க. அது அவங்கள யாரை இந்த உலகம் ஏமாற்றி விட்டதோ அந்த ஏமாற்றப்பட்ட மக்களை நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா மூமீன்களாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நம்ம எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை இடுகின்றார். இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கக்கூடிய சிறந்த மாதமே முஹர்ரமே வருக, எங்களுக்கு ஈடேற்றத்தை இறை அருளை பெற்று தருக என்று இந்த புத்தாண்டை இந்த முஹர்ரம் மாதத்தை நாம என்ன செய்யறோம், வரவேற்கிறோம். மதீனத்து வீதியெல்லாம் மகரந்த கொடிகள் மனைகளில் பறந்தன இளம்பிறை கொடிகள், மதீனத்து வீதியெல்லாம் மகரந்த கொடிகள் மனைகளில் பறந்தன இளம்பிறை கொடிகள், பதிமக்காதி பரங்கள் பயகபர் நடந்தார் பன்னீர் தெளிப்பும் சந்தன பூச்சும் பனிமலர் பொழிவும் தொடர்ந்தன அங்கே மதீனத்து வீதியெல்லாம்
ஹிஜ்ரத் என்பது முழுமையாக அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நாடி அல்லாஹுக்காகவே செய்யப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திண்ணமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. எனவே யாரொருவர் அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்வாரோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்விற்காக செய்ததாகவே கணக்கிடப்படும். யாரொருவர் இவ்வுலக விஷயத்திற்காக ஹிஜ்ரத் செய்வாரோ அவருடைய ஹிஜ்ரத் அதன் அடிப்படையிலேயே கணக்கிடப்படும். ஆக நேயர்களே, இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் பற்றி பிடித்துக் கொண்டு அதன் மூலம் நம் வாழ்வை சீர்படுத்தி இம்மை மறுமை வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். தயாரிப்பு அப்துல் கனி. மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்று மாலை மணி 4:30 நாடோடி என்ற தலைப்பில் மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நாடகம் ஒளியேற உள்ளது. செவியேற்க தவறாதீர்கள். நேர்களை இடம்பெற்றது மஹால்